கிங்காங் அவர்களோட மகள்ட்ட இருந்த பென்ட்ரைவ பார்த்து மருமகன் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில வெளியாகி வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நகைச்சுவை நடிகர் கிங்காங் அவர்களோட மூத்த பொண்ணுக்கு சமீபத்தில திருமணம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ரொம்பவே நல்லபடியா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த சம்பிரதாயங்கள் அவங்களோட வீட்ல போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில கிங்காங் அவர்களோட மகள்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருந்தத பார்த்து அவங்களோட மருமகன் அத செக் பண்ணி பார்த்திருந்திருக்காரு. அந்த ஒரு பென்ட்ரைவ்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கு. இத பார்த்து அவரு ஷாக் ஆகியிருக்காரு. "என்னப்பா சொல்ற? அப்படி என்னப்பா இருந்துச்சு?" அப்படின்னு நீங்க ஷாக்கிங்கா கேட்டீங்கன்னா, அதுல ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருந்திருக்கு. அவங்க அப்பா கூட எடுத்தது. அதாவது கிங்காங் அவர்கள் கூட அவங்க பொண்ணு எடுத்த ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து ஃபோல்டர் பை ஃபோல்டரா இருந்திருக்கு. அவங்க சின்ன வயசுல எடுத்தது, காலேஜ் படிக்கிறப்ப எடுத்தது, ஸ்கூல் படிக்கிறப்ப எடுத்தது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் யூடியூப் விளாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க எடுத்த ஃபன்னான மொமெண்ட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. அதே மாரி வீடியோஸும் நெறைய இருந்திருக்கு. அவங்க அப்பாவோட காமெடிகள் இருந்திருக்கு. அவங்க அப்பா நடிகர்கள் கூட எடுத்த படங்கள் இருந்திருக்கு. இப்படி அந்த பென்ட்ரைவ் முழுக்கவே அவங்க அப்பாவ பத்தின நெறைய விஷயங்கள் இருந்திருக்கு. இப்படி முழுக்க முழுக்க அவங்க அப்பாவ பத்தின, அது மட்டும் இல்லாம இவங்களோட மெமரீஸ் பத்தின விஷயங்களா இருக்கவும் பயங்கரமா ஷாக் ஆகி கேட்டிருக்காரு. "என்ன ஒரு பென்ட்ரைவ் ஃபுல்லாவே இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸா இருக்கு" அப்படின்னு. அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து எங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள வளர்த்திருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால எப்போதுமே எங்க அப்பாவ நான் வந்து மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன், நல்லபடியா இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் எங்க அப்பா தான். அவர என்னைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் அவர் சம்மந்தப்பட்டது, நான் அவர் கூட இருக்குது அப்படின்னு இது எல்லாத்தையுமே ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு வச்சுருவேன். அதை எப்பலாம் எனக்கு தோணுதோ அப்பலாம் நான் பார்ப்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு அப்பா மீது அவங்க பாசமா இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்பவே எமோஷனல் ஆகி, "இந்தா இத நீ பத்திரமா வச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. இந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான வனிதா விஜயகுமார் அவர்கள் இளையராஜா அவர்கள பார்த்து ஒரு சில முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, வனிதா விஜயகுமார் அவர்களோட நடிப்புல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துல இளையராஜா சாரோட "சிவராத்திரி ஏது தூக்கம்" அப்படிங்கிற பாட்ட வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதற்காக இளையராஜா சார் வந்து கேஸ் போட்டிருக்காரு. இது குறித்து வனிதா விஜயகுமார் என்ன சொன்னாரு அப்படின்னா, "இளையராஜா சார் எனக்கு அப்பா மாதிரி. இந்த மாதிரி ஒரு பாட்டு தேவை அப்படின்னோனே நேரடியா அவர போய் பார்த்தேன். கால்ல விழுந்தேன். அதுக்கப்புறம் அவர்ட்ட சொன்னேன். அவர் எதுவுமே சொல்லல. அவரோட அனுமதி பெற்று தான் இந்த பாட்ட வந்து நாங்க பயன்படுத்தியிருந்தோம். அதே மாரி இன்னொரு கம்பெனி வந்து என்னோட பெரியப்பாவோடது. அவர்கிட்ட நான் இத கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. ஸோ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தான் இந்த பாட்ட வந்து நான் பயன்படுத்தியிருந்தேன். ஆனா அப்போலாம் விட்டுட்டு சடனா இப்ப இளையராஜா சார் கேஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கா இருக்கு. ஒரு அப்பா பொண்ணு மேல வந்து கேஸ் போட்டிருக்காரு. பொண்ணு அப்பாவ கோர்ட்ல சந்திக்க போறாங்க. உண்மையிலேயே இது தர்ம சங்கடமா இருக்கு அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. இது இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.